காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டயர்டா இருந்தது அப்படின்றதுனால, தம்பிக்கிட்ட கொஞ்சம் துணி மடிச்சு குடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உண்மைய சொல்லணும்னா, அவனுக்கு துணி மடிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சான். ஏன்னா, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்ப ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணிட்டே இருப்பான். "கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா" அப்படின்னு சொல்லிட்டா போதும். "என்ன பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். அந்த மாரி துணிய வந்து அழகா மடிச்சு வச்சிருந்தான். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவனால மடிக்க முடியாத கொஞ்சம் பெரிய ட்ரெஸ் எல்லாம் இதோ இங்க கிடக்கு பாருங்க. அத மட்டும் போட்டு பாக்கி எல்லாத்தையும் மடிச்சுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா புள்ள வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் மடிச்சதுல. "சரி வேணாம்ப்பா விட்டுரு நான் எடுத்து வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுலயும் பாருங்க, "இல்ல இல்ல வேண்டாம். இப்பவே நீ ஷெல்ஃப்ல வையி" அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொன்னான். நான் "இல்ல ஒரு இடத்துல வையி நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன்னு" சொன்னேன். "முடியாது நீ உடனே வை" அப்படின்னு சொல்லியிருந்தான். உண்மையா அதுவுமே நல்ல பழக்கம் தான். பொதுவா பார்த்தீங்கன்னா, பொம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து வீட்ல வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்ய கத்துக் குடுக்கணும். ஹெல்ப் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கணும். அந்த மாரி பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நமக்கும் வந்து அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். பரவால்ல நம்ம புள்ள வந்து சின்ன சின்ன வேலைலாம் செய்யுது அப்படின்ற மாரி இருக்கும். அவங்களுக்கு அது வந்து நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம்ல தம்பிகிட்ட எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, "அத அப்பவே வைக்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னான் பாருங்க அதுதான். அதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, அத வந்து ப்ராப்பரா பண்றோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா பாதி ஒழுங்கா பண்றது, பாதி அப்படியே விட்டுர்றது அந்த மாரி இல்லாம ப்ராப்பரா அந்த வேலைய முடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். அந்த விஷயம் வந்து அவன் சொல்லப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து டே 1 அவங்க வந்து விரதம் இருக்காங்க. பாலும், பழமும் விரதம் வந்து இருக்காங்க. நானும் விரதம் இருக்கலான்னு பார்த்தேன். ஆனா, எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு செட் ஆகல அப்படின்றதுனால, சரி பூஜை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து பூஜை தான் பண்ண போறேன். அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி. முருகனுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து நான் ஃப்ரீ ஆக்கி அழகா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இங்க ஃபுல்லா நான் பக்கெட் வந்து அடுக்கி வச்சிருப்பேன். அது பார்க்க ஒரு மாரி நீட்டாவே இருக்காது. பூஜை ரூம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு இருக்காது. இப்ப இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. இந்த இடத்த அழகா வந்து செட் பண்ணி, முருகனுக்காக சூப்பரா டெக்கரேட் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பொறுமையா உட்காந்து நான் வந்து சாமி கும்பிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்துட்டாங்க. பால் ஆத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் நெறைய பேர் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லிங்க் வந்து கீழ இருக்கு. கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.